அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எதுவுமே பாருங்க, விருச்சக ராசிக்காரன் பாருங்க, ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் இந்த விருச்சக ராசி கிட்ட பயங்கரமா இருக்கும். இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கெஸ் பண்ண இந்த ராசியில பிறந்துட்டாரு. பயங்கரமா ஆழ்ந்து சிந்திப்பாங்க விருச்சக ராசிக்காரன். இப்படி பயங்கரமா யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த. இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமான தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும் இந்த விருச்சக ராசியில பயங்கரமா புத்திசாலி குணமும் நிறைய இந்த ராசியில பிறந்தா கண்டிப்பா இருக்கும். விருச்சக ராசி பொறுத்தவரை நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த விருச்சக ராசியில நம்ம நிறைய சொல்லலாம். பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் இந்த ராசியில பிறந்தா கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன், கண்டிப்பா தை மாசம் எல்லாருமே உங்களுடைய சுயஜாதத்தை செக் பண்ணிக்கணும். ஏதாச்சும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் தை மாசத்துல நம்ம ஆரம்பிக்கணும்னா தை மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க. அதனால அந்த தை மாசம் எது வந்தாலும் நம்ம தை மாசத்துல ஒரு காரியம் தொட்டா அது நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்ப எல்லாருமே உங்களுடைய சுயஜாதத்தை செக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு முடிவும் உங்க பக்கம் சாதகமா வரும். அப்ப நல்ல விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பாக இந்த தை மாசம் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. யாருமே நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில கண்டிப்பா பிறந்திருப்போம். யாருமே பிரச்சனை இல்லாம இந்த கலியுகத்துல இருக்க முடியாது. அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் உங்களுடைய விதிஜாதத்தை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற பரிகாரத்தை நம்ம பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எப்படியாச்சும் ஒருபடியாச்சும் நம்ம ஜெயிப்போம். அதனால நம்ம எல்லாபடியும் என்ன சொல்ற, விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒரு பொது பலனை பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலா இருக்கு. ஏன்னா சில பேர் விருச்சக ராசி நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது எதுனா இந்த விருச்சக ராசி மட்டும்தான். இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இவங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பாருங்க உங்க ராசிலே இருந்தாரு, கொஞ்சம் இப்ப அஸ்தமனம் வந்தாரு. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு நிறைய கொடுத்துட்டாரு. வயிறு சார்ந்த பிரச்சனை, விரைய செலவு, ட்ரீட்மெண்ட் எடுத்தது, நிறைய உடம்புல நிறைய ஒரு போட்டி போராட்டங்கள், நிறைய வீடு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வேலை உத்தியத்துல நிறைய தடங்கள், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், இதெல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் ரொம்ப நாள் வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. விருச்சக ராசி எடுத்து கேட்டு பாருங்க, வேலை இல்லாம நிறைய பேர் ஒரு தடுமாற்றத்துல ஒரு குழப்பத்துல கண்டிப்பா விருச்சக ராசியார் நிறைய பேர் இருக்காங்க. வேலை எனக்கு சரியா அமையல, உத்தியோகம் எனக்கு சரியா இல்ல அப்படின்ற குழப்பத்துக்கு போனது ஏன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க. இப்ப ஏன் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னா உங்க ராசில இருந்து 3ஆம் இடத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடியிருக்கு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே சேர்ந்து இருக்கு. அடுத்த பிறகு 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு பாரு. எந்த கிரகம் கெட்ட இடத்துல இருக்கா? குருவை தவிர இது எல்லா கிரகமும் நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான், 10ல ஒரு பாவி இருக்கும். எல்லா கிரகம் பாருங்க சேர்த்து 9ஆம் இடத்த முயற்சி சார்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எதா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். அது படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஏதாவது முயற்சி எடுங்க. கண்டிப்பா வேலை கிடைக்காத அனைவருக்குமே இப்ப நல்ல ஒரு வேலை, சூப்பரான வேலை, அதுவும் உச்சமா இருக்காரு செவ்வாய். உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை பார்த்து ப்ரமோஷன் வாங்கியிருப்பாங்க. ஆனா உங்களால வாங்க முடியாம நிறைய பேர் வெயிட் பண்ணி இருப்பீங்க, வருத்தப்படுவீங்க. என்னடா நமக்கு பின்னாடி வேலை பார்த்துட்டு அவங்க பெரிய அளவுக்கு போயிட்டாங்க, என்னால போக முடியும், லைஃபே அப்படிதான் இருக்குமா அப்படின்னா ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு பலவீனமா இருக்கும். அந்த கிரகத்தை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணா கண்டிப்பா அவங்க லட்சியத்தை நீங்க அடையலாம். ஏன்னா இப்போ கிரகங்கள் நல்லா இருக்கு. ஒண்ணு இல்ல, வேலை உத்தியோக கிரகம் ஒரு ஜாதகத்துல லக்னம் அடிப்படை நல்லா இருந்தா நல்லது கொடுக்கும். இல்லைன்னா வேலை உத்தியோகம் கண்டிப்பா பிரச்சனை தான் கொடுக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனை கண்டிப்பா வேலை உத்தியோகம் பார்த்துருப்பீங்க. இப்ப ஒரு உச்சமா இருக்காரு, ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போகணுமே. உங்க பிரபுஜா நல்லா இருந்தா இப்ப தலைமை பொறுப்பு கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா நீங்க போக போறீங்க. நீங்க கண்டிப்பா ப்ரமோஷன் வாங்க போறீங்க. 10 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்ப மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும் இந்த தை மாசத்துல. இப்ப வேலை உத்தியோகம், வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கு. இது எந்த ஒரு கெட்டதும் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது. இப்ப டைமிங் பக்காவா இருக்குது. யாருக்கு? விருச்சக ராசிக்கார சொல்றேன். ஒண்ணும் இல்ல, நீங்க பேங்க்ல போய் லோன் கேளுங்க. எந்த பேங்க்ல போய் நீங்க ஒரு தனியார் பேங்கா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட், எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டா லோன் சாங்ஷன் ஆகும். கொஞ்சம் கடன் சுமை இருக்கும், இப்ப கொஞ்சம் குறைப்பீங்க. சகோதர உறவுகள் நல்லா இருக்கும். தந்தையோட சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள் கண்டிப்பா ஒரு வில்லங்கம் இல்லாத ஆளே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா வில்லங்கம் இருக்கும். நான் வீடு விற்க முடியல, சொத்து வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, பூமி வாங்க முடியல, சரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனா இந்த குழப்பங்கள் இப்போ ஒரு முடிவு வந்துருப்ப. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். விருச்சக ராசியில பிறந்த அனைவரும் சொல்றேன், சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே நல்ல யோகத்தை சூப்பரா அமைச்சு விட்டாரு பாத்துக்கணும். இப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது.
கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். இப்ப எந்த ஒரு கெட்டதும் நடக்கூடிய அமைப்பு வராது. தாய்மாமன் உறவுகள், தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கும். தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. எப்படி புதுசா தொழில் பண்ணா கண்டிப்பா ஜாதக பத்திர சாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் நினைச்சீங்கன்னா விருச்சிக ராசிக்கார் இப்ப செவ்வாய் வந்து உச்சமா இருக்கும்போது கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்குது. அது கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அரசாங்க வேலை எழுதணும்னா கண்டிப்பா விருச்சிக ராசியை பொறுத்த இப்ப எழுதி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு. அரசாங்க வேலைக்கு கண்டிப்பா அனுகூலமா வரக்கூடிய பக்காவா இருக்கு. அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே சொல்றேன், நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஏன் அரசாங்க வேலை கிடைக்குங்கன்னா எல்லா கிரகத்தோட செவ்வாயோட சேர்ந்து சூரிய பகவான் இருக்காரு. அப்ப உங்க லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருந்தா கண்டிப்பா இப்ப அரசாங்க வேலை உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய பக்காவா இருக்கு. அப்ப அரசியலும் அரசாங்க வேலையும் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய நேரம் நல்லா இருக்குது. இப்ப உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் போது இப்ப அரசாங்க அரசியல கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பாத்துக்கு. எந்த ஒரு கெட்டதும் வராது. அரசியல் அரசாங்கத்துல சொல்றேன். கலைத்துறை சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல் ஃபீல்டு நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். பொதுமக்கள் ஒரு நல்ல பெருமளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நகையோ பொருளோ பணமோ வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா தேடி வரும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு விருச்சிக பொறுத்தாவே ரியல் எஸ்டேட்டு, டிரைவர் வேலை பார்க்கறவங்க, ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ளவங்க, இரும்பு சம்மந்தர் வேலை பார்க்கறவங்க, நெருப்பு சம்மந்தர் வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாத்துங்க. ஏன்னா இப்ப கெட்டது சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இல்லை. உடம்பு ஆரோக்கியமும் ஹெல்த்ல நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்ப திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் அடிக்கும். இப்ப நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, நமக்கு ஏதாச்சும் வெளிநாட்டுல இருக்கும் லாட்ரியும் அடிக்குமா? ஜாதக தசாபதி வந்து கண்டிப்பா உங்களுக்கு ராசியான எந்த எண்ணுன்னு பார்த்துட்டு எடுங்க, கண்டிப்பா உண்டு. ஏன்னா அதை கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதகம் போனா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு பாருங்க சூப்பரா ஒரு வெற்றியை கொடுத்துருவாங்க. இனிமே எந்த ஒரு கெட்டதும் கண்டிப்பா வராது. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்குங்க. குடும்பத்துல காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், திருமணத்தோட தடைகள் எல்லாமே நீங்கிடும். இனிமேதான் நல்ல ஒரு கை மாசத்துல அதிகமா திருமணம் பண்றது அந்த விருச்சிக ராசியா இருக்கு. அரசியல் அரசாங்கத்துல பயங்கர சாதிக்கிறது அந்த விருச்சிக ராசியா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம், அதாவது விசாகனத்துல பிறந்த ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு குணமும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், நாகரிகமான குணமும் நிறைய இருக்கு விசாகத்துல பிறந்தாரு. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாகத்துல பிறந்த எல்லாமே ஒரு மாற்றம் இருக்கு உங்க லைஃப்ல. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய பக்காவா இருக்கு. படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. ஏன்னா கொஞ்சம் குரு வக்கரமா தான் நிறைய தடங்களை கொடுத்தா இனிமே கொடுக்க மாட்டேன். வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் உண்மையா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்த அனுசனத்துல பிறந்தாங்க. எப்போதுமே அனுசத்துல பிறந்துட்டா பாருங்க, நல்ல உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கு. இந்த நட்சத்திர பிறந்தா 24 உழைக்க சொல்லணும், உழைக்க ரெடி. இந்த நட்சத்திர பிறந்தாவே நல்ல ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான திறமையான குணம் நிறைய இருக்கும் அனுசத்துல பிறந்தாவே. இனிமே எல்லாமே உங்க பக்கம் வெற்றி ஆகும். அனுசத்துல பிறந்தா பாருங்க, லைஃப்ல பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பா தேடி வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். அனுசனத்துல பிறந்தவங்க சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு இனிமே கஷ்டம் வராது. கஷ்டங்கள் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய பக்காவா இருக்கு. படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா லைஃப்ல இருக்கு. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் வருது. எப்படி கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தா நல்ல ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள் இப்ப எல்லாமே தேடி வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் நிறைய இந்த கேட்டை நிறைய செலவுகள் நிறைய பார்த்துறாங்க. குடும்பத்துல வரவோட செலவு நிறைய, ஒரு பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு நிறைய பார்த்துறாங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. அரசாங்கம், அரசியல், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா இருக்கு. கேட்டது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வருங்க. இனிமே திருமண தடை வராது, படிப்புகள் நல்லா இருக்கும், எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும், வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே தேடி வருது. அவர்களுடைய தை மாத பலன் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.